கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை என்ன சொல்கிறாரு? பிரயோஜனமானவர்களை ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கத்தை உபதேசம் பண்ணி தேவனிடத்திலே மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிரயோஜனமானவைகளே. இன்று உலகத்தில் பல காரியங்கள் எல்லாம் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனமானவைகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சாட்சியை குறித்தும் சொல்கிறார். அப்போ என்ன பிரயோஜனமான நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனமான வயலை அவர் நான் கற்றுக் கொடுக்கிறேன், உபதேசம் பண்ணினேன், பிரசங்கித்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிரயோஜனமானவைகள் என்று சத்திய வசனங்களை நாம் கேட்கலாம் மாத்திரமல்ல, அதன்படி செய்யும் பொழுது வாழும் பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் பிரயோஜனமானவைகளை என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு? தேவனிடத்தில் மனம் திரும்புதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலங்களில் முதலாவது பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்கிறதை பார்க்க முடிகிறது. அதுபோல அப்போ பிரயோஜனமானவைகளை தேவனிடத்தில் மனம் திரும்புதல். தேவனிடத்தில் மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது தேவனிடத்தில் நான் மனம் திரும்பிட்டேன் என்ன எப்படி சொல்வது? தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யும் பொழுது தான் தேவனிடத்தில் மனம் திரும்பினது என்று அது பொருந்தும். நம்ம வசனங்களை அறிந்து வசனத்தின்படி வாழாமல், வசனத்தின்படி நம்ம ஜீவிக்காமல், வசனத்தை விசுவாசிக்காமல் இருந்தால் அது நம்ம மனம் திரும்புதல் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, நம்ம மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது தேவனிடத்தில் மனம் திரும்பிட்டால் உலகத்துக்குரிய நம்ம பழைய வாழ்க்கையில் நடைமுறையில் இருந்த காரியங்கள், பழைய வாழ்க்கையில் நம்ம உலகப்பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். பல உலகப்பிரகாரமாக வாழும் பொழுது ஒரு என்ன சொல்வது, வரமுறை இல்லாதபடி எல்லாம் சரிதான் என்று சொல்லி ஒரு வேளை நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் மனம் திரும்பின உடனே ஒரு வரமுறைக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ முடியும். பொய் சொல்லக்கூடாது, எந்த சூழ்நிலையும் பொய் சொல்லக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது. இப்படி தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனிடத்தில் மனம் திரும்புதல் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதைத்தான் சொல்கிறாரு, தேவனிடத்தில் மனம் திரும்புதலை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சாட்சியை குறித்து நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாய் அறிவித்தேன்னு சொல்கிறார். ஆகவே அன்பானவர்களை, நம்ம தேவனிடத்தில் மனம் திரும்பிட்டோம் என்று சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அந்த மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். நம்ம மனம் திரும்பிட்டோன்னு சொல்ல, மனம் திரும்புவதற்கு முன்பாக உலக பிரகாரமாக வாழ்ந்தோம். உலகத்தின் நியமங்கள்படி, உலகத்தின் திட்டம்படி, உலகத்தின் ஆசையின்படி நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் மனம் திரும்பணும்னு தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய கட்டளையின்படி, தேவனுடைய ஆலோசனைப்படி நம்ம வாழ்வது தான் தேவனிடத்தில் மனம் திரும்புதல். இதை அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேல் சபைக்கு இஸ்ரவேலர்களுக்கு சொல்கிறார். யூதருக்கும் கிரேக்கருக்கும் நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை தேவனிடத்தில் மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய விருப்பத்தை, சத்திய வசனங்களுக்கு நம்ம ஏற்புடையவர்களாக இருந்து தேவநாமத்தை மேம்படுத்தும் பொழுது அது ஏற்புடையதாக இருக்கும். தேவனிடத்தில் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாளை ஒரு உறுதியாய் சொல்ல முடியும். ஆகவே நாம் மனம் திரும்பவும் தேவனை மையப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.